அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் தினமும் தலை குளிக்கிறது நல்லதா சரியில்லையா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம தினமும் தலை குளிக்கிறது நல்லதான்னு பார்க்கலாம். ஒரு சிலர் வாரத்தில் ஒரு நாள் குளிப்பாங்க. முடி அடர்த்தியாக இருக்கும், நான் சீக்கிரம் காயாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வாரத்தில் 2 நாள் 3 நாள் தலைக்கு குளிச்சுக்குவாங்க. ஒரு சிலர் டெய்லியுமே தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு மறுநாள் காலையில் குளிச்சுட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி டெய்லி குளிக்கிறதுலாம் நல்லதா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தலைமுடியில் இயற்கையாகவே ஒரு எண்ணெய் பசை இருக்கும். இந்த எண்ணெய் பசை தான் கூந்தலுக்கு நல்ல ஷைனிங்கை கொடுக்கும். அந்த ஷைனிங் நம்ம டெய்லி தலைக்கு குளிக்கும்போது கம்மியாயிட்டே போகும். இந்த மாதிரி கம்மியாயிட்டே போகும்போது முடி வறட்சியாகும். வறட்சியாச்சுன்னா சிக்கு உழுக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி சிக்கு உழுகும்போது நம்மளுக்கு முடி டேமேஜ் ஆகும். முடி அடர்த்தியும் குறைஞ்சி போயிடும். இதனால தான் டெய்லி தலை குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி தலைக்கு எண்ணெய் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உச்சந்தலையில் எண்ணெய் பசை இருக்கும். நம்ம அந்த எண்ணெய் பசையை நம்ம எண்ணெய் வைக்க வைக்க அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் நம்ம எண்ணெய் வைக்காமல் டெய்லி தலைக்கு ஷாம்பு வச்சு வச்சு ஊற்றிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த உச்சந்தலையில் இருக்கிற எண்ணெய் பசையெல்லாம் போயிட்டு வறட்சி ஆயிரும். இந்த மாதிரி வறண்டு போகும்போது அந்த இடத்துல அரிப்பு ஏற்படும். அந்த இடத்துல இருக்கிற தோல் அந்த செதில்கள்லாம் வெடித்து பொடுகு மாதிரி மேலே வர ஆரம்பிச்சிரும். இந்த பொடுகு நிறையா ஆகும்போது தலையில் அழுக்கு நிறையா சேரும். நம்ம எண்ணெய் வச்சாலும் அழுக்காக தான் இருக்கும். முடிக்கு ஒரு இதே கிடைக்காது. அடர்த்தியும் வராது, நீளமும் வராது. அதனால் பொடுகு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தலைக்கு எண்ணெய் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லது. அதுமாதிரி பொடுகு வந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம எலுமிச்சம்பழம் அப்படிலாம் தயிர் ஏதாவது தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா அந்த செதில்கள்லாம் ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆயிடுச்சுன்னா தலை சுத்தமாக இருக்கும், அழுக்கும் சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக பார்த்திங்கன்னா முடி ஏற்கனவே வறண்டு போய் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம டெய்லி தலைக்கு ஷாம்பு வச்சு குளித்தோம் அப்படின்னா இன்னும் முடி வறண்டு போகும், சிக்கு உழுகும். சிக்கு உழுந்து உடைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உடைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா முடியோட அடர்த்தியும் குறைஞ்சிரும், நீளமும் குறைஞ்சிரும். அதனால் ரொம்ப ட்ரையாக இருக்கிற முடி இருக்குது அப்படின்னா நம்ம டெய்லி தலைக்கு எண்ணெய் வைக்கிறது நல்லது. இல்லை முகத்தில் எண்ணெய் வலியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெய்லி தலைக்கு நைட்டில் எண்ணெய் வச்சுட்டு காலையில் குளிக்கிற மாதிரியும் குளிச்சிக்கலாம். நைட்டு எண்ணெய் வச்சா சேராது அப்படிங்கும்போது நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு எண்ணெய் தடவி ஊற வச்சுட்டு அப்படி கூட குளிச்சுட்டு போகலாம். லீவ் நாட்களில் நம்ம தலையில் எண்ணெய் வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கும்போது எண்ணெய் வச்சு நல்லா ஊற விட்டோம் அப்படின்னா நம்ம முடி நல்லா பளபளன்னு இருக்கும். இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.